இடுப்புல வலி இருக்கு சிலருக்கு. இடுப்புல வலி, அதுவும் காலையில பெட்ட விட்டு எந்திரிச்சா கொஞ்சம் குனிஞ்சு தான் நிமிர்ந்து எந்திரிக்க முடியுது. சிலருக்கு ரொம்ப வேலை செஞ்சா தான் வலி. சிலருக்கு எந்நேரம் ரெஸ்ட்ல இருந்தாலும் இடுப்புல வலி. சிலருக்கு இருமுனா தும்முனா அந்த இடுப்புல வலி இருக்கு. சிலருக்கு வலி இடுப்போட நிற்காம கால்லையும் ரேடியேட் ஆகுது. இடுப்புல இருந்து அந்த சயாட்டிக் நர்வ் போகிற இடத்துல எல்லாம் இந்த பெட்டெக்ஸு தொடையில் பின்னாடி, அப்புறம் கெண்டைக்கால், பாதம் இங்கெல்லாம் வலிக்கிறது. அப்புறம் கால் விரலில் மரமரப்பு வர்றது. அப்புறம் சிலருக்கு ரொம்ப தூரம் நடந்தால் வலிக்கிறது. சிலருக்கு கொஞ்சம் நடந்தாவே வலிச்சது. சிலர் ரொம்ப தூரம் நடந்தால் கால் வலிக்கிறது. அப்புறம் சிலருக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ வலி இல்லை, குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் இல்லை வெயிட் தூக்குனாதான் வலி. இந்த மாதிரி இடுப்பு சம்மந்தப்பட்ட எந்த சிம்டமாக இருந்தாலும், இடுப்பு வலி இல்லை காலில் வலி வர்றது, இந்த மாதிரி இருந்தாலும் இடுப்பில் அவங்க ஏதாச்சும் டயக்னோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ எடுத்து இல்லை கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ணி வச்சுருந்து, அதாவது டாக்டர்ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டோ நியூராலஜிஸ்ட்டோ யாராச்சும் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இல்லைன்னா லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின், லம்போசேக்ரலில் டிஸ்க் இது மாதிரி ஆயிருக்கு, அதோட தீக்கல் சாக் கம்ப்ரெஷன், அந்த நர்வ் கம்ப்ரெஷன் நரம்பெல்லாம் அழுத்திட்டுருக்கு, சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இதுக்கு ஒரே வாரம்தான், 7 நாள் டெய்லி 1 மணி நேரம் கரெக்டான எக்ஸசைஸு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இந்த டிசீஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால் வந்த டிசீஸு. வாழ்க்கை முறையை எப்படி மாற்றுறது, அப்புறம் மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தான் மெயினாக சொல்லித்தரது. அதை விட்டுட்டு மனநிலை அண்ட் உணவு அது கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருவேன். மனநிலை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எப்படி இதுக்கெல்லாம் காரணமாக அமையுது அதெல்லாம் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உணவு சம்மந்தமாகவும் நான் சொல்லி கொடுத்துருவேங்க. உணவில் பேலன்ஸ்டு டயட் எப்படி எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த டோட்டல் ட்ரீட்மெண்ட் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் அது மட்டும் க்யூர் ஆகிறது இல்லைங்க, அதோட அசோசியேட்டட் வேறு நோய் இருந்தால், வேரிகோஸ் வெயின் இருந்தால் கூட அதில் சரியாகுது. வேறு ஈவன் ட்ரைக்ளிசரைட்ஸ் எல்லாம் குறையுது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ. அந்த பாதத்தை 2வது ஹார்ட்னு சொல்லுவாங்க, அதனால் பாதத்துக்கு நான் எக்ஸசைஸ் சொல்கிறப்போ அது ஹார்ட்டுக்கு நன்மையாக இருக்குது. ஈவன் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு இதுக்கெல்லாமே இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எக்ஸசைஸ் நான் சயாட்டிக்காவுக்கோ கால் வலிக்கோ இதுக்கு தான் முழங்கால் வலிக்கோ தான் சொல்லித்தரேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் வேலை செய்யுது. இதை தவிர இடுப்பை தவிர முழங்காலில் முட்டி தேய்மானம், குந்த வச்சு உட்காந்து எந்திரிச்சா வலி, அப்புறம் நடந்தா வலி, அது இருக்கிறவங்களும் இதே பேக் அண்டு லெக்கு லோவர் லிம் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் சேர்ந்துக்கலாம். சேர்ந்து இதே 7 நாள் பண்ணி அதையும் டோட்டலாக க்யூர் பண்ண முடியும். இதுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் இதுக்கு அதே மாதிரி ஃபீமேல் பேஷண்ட்ஸ் வரப்போ நான் மட்டும் இல்லாமல் மோனிஷாவும் சொல்லி தருவாங்க, மோனிஷா தனியாகவும் சொல்லி தருவாங்க. நாங்கள் 2 பேரும் ஜாயின் கான்ஃபரன்ஸ் கால்லையும் சொல்லி தருவோம். ஸோ அதனால் ஃபீமேல் பேஷண்ட்ஸும் தயங்காமல் வரலாம். இப்போ இதை பற்றி டூஸ் அண்ட் டோன்ட்ஸு ஃபீமேல் பேஷண்ட்ஸ் வரதை பற்றியும் மோனிஷா இப்போ பேசுவாங்க. ஸோ இப்போ பேக் பெயின் இருக்கிறவங்க நீங்கள் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸஸில் படுக்கணும். பெட்டு இல்லாமல் கட்டல்லையோ இல்லை பாய் போட்டோ, மரக்கட்டலில் பெட் இல்லாமல் ஜஸ்ட்டு பாய் இல்லை பெட்ஷீட் அந்த மாதிரி போட்டு ஃப்ளாட்டாக படுக்கணும். அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் நீங்கள் படுத்தா போதும். நெக்ஸ்ட்டு வெயிட் எதுவும் குனிஞ்சு வெயிட் தூக்காமல் இருக்கணும். குனிஞ்சு வேலை செய்கிறது, வெயிட் தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸோ இல்லை பெயின் எங்கே இருந்தாலும் எந்த டைம்னாலும் ஃபீமேல் பேஷண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டவுட்ஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ கேட்கலாம். ஸோ குரூப் கால்னாலும் நானும் சாரும் ஜாயின் பண்ணி எடுப்போம். இல்லை தனியாக உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை பெயின் எதுவும் இருக்குது அப்படின்னாலும் கால் பண்ணி உங்கள் ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும், அது ஒன்று முக்கியம். அப்புறம் ஃப்ளாட்டான இடத்துல தான் படுக்கணும். குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்குறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு எல்லாமே சரி பண்ணிடுவோம். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ ரொம்பவும் நல்லா இருக்கும். பெர்மனண்ட்டாக நோய் சரியாகும். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். This is Monisha, physiotherapist. Thank you.